வரிசையை பற்றி நம்ம இன்றைக்கி படிக்கலாம். இக்கு முதல் இன் வரை இருக்கிற 18 மெய்யெழுத்துகள் கூட ஊங்கிற ஒரு உயிரெழுத்து இணையும் பொழுது உருவாகும் 18 உயிர்மெய் எழுத்துக்களை பற்றி தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இக்கு கூட்டல் ஊ கூ, கூ குரங்கு. இங்கு கூட்டல் ஊ ங்கு, ங்கு. ங்கு என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் இதுவரை எந்த சொற்களும் இல்லை. இச் கூட்டல் ஊ சு, சு சுக்கு. இஞ்ச் கூட்டல் ஊ நியூ, நியூ என்ற எழுத்தை பயன்படுத்தி தமிழ் மொழியில் இதுவரை எந்த சொற்களும் இல்லை. இட் கூட்டல் ஊ டு, டு ஆடு. இன் கூட்டல் ஊ நு, நு அணு உலை. இத்து கூட்டல் ஊ து, து தும்பி. இந்து கூட்டல் ஊ நு, நு நுங்கு. இப் கூட்டல் ஊ பூ, பூ புல். இம் கூட்டல் ஊ மூ, மூ முட்டை. ஈ கூட்டல் ஊ யூ, யூ யுத்தம். யுத்தம் என்பது போரை குறிக்கக்கூடிய சொல். இர் கூட்டல் ஊ ரு, ரு எருமை. இல் கூட்டல் ஊ லு, லு எலும்பு. இவ் கூட்டல் ஊ பூ, பூ கதவு. இல் கூட்டல் ஊ ழு, ழு மண்புழு. இல் கூட்டல் ஊ லு, ழு தள்ளு வண்டி. இற்று கூட்டல் ஊ ரு, ரு புற்று. இன் கூட்டல் ஊ நு, நு அனுசை. அனுசை என்பது தங்கையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இப்போ உகர வரிசையை நம்ம ஒன்னொன்னா சொல்லலாம். கு, கு சு நியூ டு நு து நு பு மு யு ரு lu vu lu lu ru nu. உகர வரிசையில் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு மாதிரி மாறும். பாருங்க, கீழ் விலங்கிட்டு கூ டு மூ ரு லு லு. அதே போல் நீட்டி எழுதும் எழுத்துக்கள் கு சு கு யு உ. மாற்றவை நியூ நியூ து நு லு ரு நு. குட்டீஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் உகர வரிசையை பற்றி தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்க படிக்க தான் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு புரியும். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.